ஏன்ப்பா பார்த்துட்டு இருக்கேன். இன்னைக்கு என்ன இது வந்து இது மசாலா தேங்காய் சாதம் இல்லாட்டா குஸ்கா அப்படின்னு மசாலா குஸ்கா. இது பேர் ஏதோ ஒன்றுயா, அது எப்படி இருக்குன்னு நாங்கள் தான் இப்போ தான் டேஸ்ட் பண்ண போகிறோம். நல்லா இருந்தால் பாருங்க, இல்லைன்னா விட்டுடுங்க, அவ்வளோதான். நல்லா தான் வேணும். இதுக்கு வந்து தேவையானதெல்லாம் வந்து முதல்ல எண்ணெய் போட்டுட்டு எண்ணெயை கொஞ்சம் காய வச்சு அப்புறம் சோம்பு கொஞ்சோண்டு ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டு சோம்பு போடுங்க. 1/2 ஸ்பூன் சோம்பு. அது கொஞ்சம் வெடிக்கும்போது வெடிச்சோடனே பட்டை அண்ட் இது ஏலக்காய் வெடிக்கட்டும். ஏலக்காய் கிராம்பு. சோம்பை போட்டு வெடிச்சோடனே ஏலக்காய் கிராம்பை போட்டுங்க. ஜீரா மாதிரி இதுவும் வெடிக்கும். கொஞ்சம் வெடித்தோடனே ஏலக்காய் இப்போ நிறையவே எண்ணெய் எடுத்துக்கோங்க. நிறைய எண்ணெய் வச்சுருக்கேன். ஒரு 4 ஸ்பூன் வேணும். நான் என்னமோ விட்டேன், கொஞ்சம் கூட போய்ட்டு இவ்வளோ குறைச்சலாக கூட வச்சுக்கலாம். இன்னொரு 2-3 ஸ்பூன் கூட வச்சுக்கலாம். வெடிக்கணும். பார்த்து வெடிக்க மாட்டேன், எல்லாம் அணைச்சிவிட்டேன். இந்த வெடிக்கிறது இல்லையா, அப்போ வந்து பட்டை போட்டு இதையும் போட்டுருங்க, அவ்வளோதான். சின்னமான், காடமம் அண்ட் க்ளோஸ் எல்லாம் 2 நிறைய வேண்டாம். சரி. அது வெடிக்கும்போது அதோட பச்சை மிளகா இது மாதிரி கீரி வச்சுருக்கோம். இஞ்சி, பச்சை மிளகா இஞ்சி கூட தெரியாதா? பச்சை மிளகா இஞ்சி போடு. அதை போட்டு அது கொஞ்சம் வதங்கின உடனே இந்த இஞ்சி மாதிரி பொடியாக நறுக்கி அதையும் போட்டு அது வதங்கின உடனே நல்ல வெங்காயத்தை நல்லா கருவேப்பிலை அதையும் போட்டு வெங்காயத்தை இந்த அளவுக்கு வந்து 2 வெங்காயம் போட்டுக்கணும். சின்னதாக, ரொம்ப பெருசு இல்லை, மீடியம் சைஸில் 2 வெங்காயம் அதே மாதிரி சின்ன நறுக்கி அதில் போட்டுருணும். இப்போ வெங்காயத்தை நறுக்கி போட்டிருக்கப்பா அது வதங்கணுமா வதங்கினோடனே இந்த பட்டாணியை போடணும். கொஞ்சம் வதங்கட்டும். லேட்டாக இல்லைக்கிட்டா அனுப்பிச்சுக்கோங்களேன். அது வதங்கட்டும். நிறைய எண்ணெய் இருக்கணும், சீக்கிரம் வதங்கிடும். இதில் என்னென்ன இருக்க போட்டு நல்லா அது வதக்குங்க. சொன்னதான் சோம்பு போட்டு அது கொஞ்சம் வெடிக்கும்போது ஏலக்காய் கிராம்பு பட்டை அது தெரியும், காடமம் க்ளோஸு இது சின்னமான் போட்டு அது போட்டுருங்க. கருவேப்பிலை போட்டு இஞ்சி பச்சை மிளகா போட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே அதில் பீஸ் போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா வதக்குங்க. வதக்கணும்னா காமிக்கணும். வதக்கணும் இல்லையா? அவ்வளோதானா? உங்களுக்கு தான் வேகணும் நான் வேக வச்சுருக்கேன். அவள்லாம் அதை வதக்கிக்க வேண்டியதான். அரை பச்சையாக இருந்தாலும் அவளுக்குலாம் முடியும். அது அப்படி தான் இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த அரிசி இருக்கு இல்லையா, பாஸ்மதி ரைஸு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கணும். இதெல்லாம் தயார் பண்ணும்போது ஊற வச்சுருக்கோம். ஊற வச்சுட்டு அதையும் இதில் போட்டு ஃப்ரை பண்ணணும். வெறுமனே போட்டிருக்கேன். அதனால் 10 நிமிஷம் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை ஏன் ஊற வைக்கணும்னா அப்போதான் பலபலன்னு இருக்கும், இல்லாட்டா குழம்பு கேட்கும். 10 நிமிஷம் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை அதில் போட்டுருங்க. அதையும் ஃப்ரை பண்ணணும். அவ்வளோதானா? ஃப்ரை பண்ணிட்டு இந்த தேங்காய் பால் கொஞ்சம் ஃப்ரை பண்ணுங்க. தேங்காயை அரைச்சி பால் பிழிஞ்சு வச்சுருக்கேன். இது ஃபஸ்ட்டு பால் செகண்ட் பால்லாம் வேணால் தண்ணி விட்டு எவ்வளோ அரிசி போடுறதோ அந்த அளவுக்கு. இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் ஒரு மூடி தேங்காய் போட்டிருக்கேன். அந்த தேங்காய் வரைச்சி பால் பிழிஞ்சிருக்கேன். அது வந்து ஃபஸ்ட்டு பால் செகண்ட் பால்லாம் பண்ணலாம் ஏன்னா ரொம்ப ஃபஸ்ட்டு பாலை விட்டோம்னா திரிஞ்சு போயிடும். அதனால் தண்ணியாக இருக்கணும். இங்கே தண்ணியாக இருக்குது. இதில் வந்து இப்போ பாஸ்மதி ரைஸே போடுங்க. இந்த மாதிரி ரைட்டாக இதில் வந்து இந்த அரிசி கொஞ்சம் ஃப்ரை ஆனோடனே இந்த தேங்காய், இப்போ அரிசி எவ்வளோ போட்டுருமோ அதுக்கு 2 பங்கு தண்ணி. இப்போ நான் 1 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். இந்த டம்ளரால் இப்போ இந்த டம்ளரால் 2 டம்ளர் தேங்காய் பால். தண்ணி விட வேண்டியதான். தேங்காய் பால் அதை கலக்கணும்.
ஓகேச்சு. அவ்வளோதான். உப்பு எப்போ உப்பு போடணும்? கொஞ்சம் கொதிச்சோன்னு உப்பு போடுங்க. உப்பு முதலே போட்டால் இது தேங்காய் பால் நல்லா திரிஞ்சிடலாம் பாசிபிலிட்டி இருக்குது. அதனால வந்து கொஞ்சம் வெந்த உடனே உப்பு போட்டுருங்க. கொஞ்சம் வெந்தோடனே உப்பு போடணும். கொஞ்சம் இது வெந்த உடனே உப்பு போட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்பயே போட்டால் வெறும் தண்ணியாக இருந்தால் ஒன்றும் ஆகாது. இப்பயே போட்டுடலாம். இது தேங்காய் பால்னால கெட்டு போயிடலாம் தெரியல எனக்கும். அதனால் கொஞ்சம் வேகட்டும். கொஞ்சம் வெத்தோடனே மூடி வச்சு வேக வைங்க. உங்களுக்கு வேணும்னா ப்ரெஷர் குக்கரில் ஒரு பாத்திரத்தில் போட்டு 2 விசில் விடணும். சரி, நல்லா போடுங்க. எங்கள் வீட்டில் கொஞ்சோண்டு தான் இருக்கிறதுனால நான் அது வேற ஆக்குவானே இப்படி இதுலேயே போட்டேன். நிறைய பண்ணோன்னா ப்ரெஷர் குக்கரில் வச்சு இதை முள்ள வேக வைங்க. வெந்தோடனே காமிக்கிறேன்.